शेषादिजमुखकलशोदधिपूर्णचन्दनं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाभ्यभृङ्गम् श्रीमन्नहंसुतन्मुनात् सम्पत्कुमार गुरुवर्यमाहं प्रपद्ये योनित्यमच्युतपदां भुजयुग्मरुक्म व्यामोहतस्थिराणि तृणायमेने तस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः दामोदरस्य चरणौ शरणं प्रपद्ये. ராமானுஜர், யதிராஜர், மன்னாதர், உடையவர், ஸ்ரீபாஷ்யக்காரர், பஞ்சாச்சாரிய பதாஸ்திரித்தர், இவர் யாரு அப்படின்னா அச்சுரபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதாக எம்பெருமானிடத்திற்குள்ளே பூர்ணமாக பக்தி பிரபத்தியை அடைந்தவராகியாலே எம்பெருமானிக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். பரிகராணி திருநாழவேனே, இதர விஷயங்களை எம்பெருமானை தவிர இதர விஷயங்களை புல்லுக்குன்னும் கடைசியாக பார்த்திருந்தார். அப்படின்னு சதா சர்வகாலமும் எம்பெருமான் விஷயத்திலே இருந்து மங்களாசாசனத்திலே இருந்து வாழ்ந்தவர். இவர் பூர்வாச்சாரியர்களுக்கும் சர்வாட்சீனர்களுக்கும் மத்தியத்தில் பதக்கத்தை போல் இருந்தவர். இவருடைய சரித்திரத்தை பார்த்தது எப்படின்னா நமக்கு ராமானுஜ விஷயம் தெரியும். ராமானுஜ விஷயம் தெரிஞ்சது எப்படின்னா ராமானுஜர் 2வது பரதன் விஷயம் தெரியும். ராமானுஜ விஷயம் தெரிஞ்சது எப்படின்னா ராமானுஜர் 3 சத்ருக்னாள் காண்பித்த ஆகவத பிரதிபத்தி விஷயம் தெரியும். இதில் நினைத்திருந்தா பகவத் விஷயம் தெரியும். பகவத் விஷயம் ராமர். அந்த ராமானுஜர் 2 பேரும் சேர்ந்து லோகத்துக்கு எப்படி வாழணும்னு காட்டி வச்சிருக்காரு. இப்ப ராம விஷயம் ஆரம்பிச்சேன், ராமானுஜர் விஷயம் வந்தது. ராமானுஜர் விஷயத்து புதுசவனை தேட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். ராமானுஜர் சரணம் பிரவர்த்தி எப்படி ஆகையினாலே அவர்களை சரித்திரம் பார்த்துருக்கோம். என்னவாச்சு, ஆள வந்தார் பரமபுரத்துக்கு போறார். நெக்ஸ்ட் என்ன பண்ணார்? நெக்ஸ்ட் இவரே ஆம் முதல்வன் என்று ஆளவந்தார் கடாட்சத்தினாலே ஆளவந்தாரோட இவர் பேசல அத்தனை என்பதா. ஆனா ஆளவந்தார் இவரை பார்த்து இவர்தான் ஆம் முதல்வன் முதல்வன் ஆவான் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துக்காட்டாக காண்பித்து இனிமேல் தான் ஆழ்வார் எம்பெருமானாருடைய விஷயங்கள் எல்லாம் தெரிய போகிறோம். அதை பார்த்துட்டு இருக்கோம். அனந்தரம் எப்படியான அனந்தரம்? ஆளவந்தார் பரமபரித்த பிறகு இளையாழ்வாரும் பயணகதியிலே பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளி, பெருமாள் கோயில் காஞ்சிபுரம், அங்கே பெருமாளையே சேவிக்கல, ஸ்ரீரங்கத்துல காவிரிக்கரையில போறார். அவர் விரல் படிஞ்சிட்டு இருந்தது. சரி, 3 டவுட் இருந்தது இவருக்கு. அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்றேன் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார் அப்படின்னார். ஸ்ரீபாஷ்யம் எழுதி வைத்தார். பரீட்சைக்கு ஒரு வியாக்கியானம் எழுதி வைக்கணும் அப்படின்னார். ஒரு திருக்கழிப்பிரான் பிள்ளானை நியமித்து 6000 படி எழுதி வைத்தார். அப்புறம் அந்த வேதவியாச பட்டர் அப்புறம் பராசர பட்டர் இவர்களை கொண்டு அவர்களுக்கு இந்த சஹசிரநாமத்துக்கு ஒரு பாஷ்யம் எழுதி சொல்லி வியாசபராசரனை ஞாபகம் வச்சு ஒரு மாதிரி ஒரு வியாக்கியானத்தை எழுதி வைத்தார். இதெல்லாம் அப்புறம் முன்னுக்கு நடக்க போகிறது. அங்க பெருமாளை நாம் செய்ய முடியலையே, பெரிய பெருமாள் அப்படின்னு அப்படியே காஞ்சிபுரது பெருமாளை செய்தியாரே வந்துட்டாங்க. திருக்குச்சிரம்பை ஸ்ரீவாரத்திலே தண்டரித்து இச்செய்தியை விண்ணப்பம் செய்யா. திருக்குச்சிரம்பிக்கும் ஆளவந்தால் பரம்பரித்து சொல்ற தாமோதருக்கு பரமாச்சாரியர் ஆளவந்தார், திருக்குச்சிரம்பிக்கு ஆச்சாரியர் ஆளவந்தார். அவரும் போற கிளேஷிக்கா, இவரும்
எண்ணினவாறாகாமையாலே அத்தியந்தம் அவனின் அவசந்தனாய் கிளேசித்தான். இருக்கச் சிலம்பியும் பேருளாளர் சர்வஜனம் சர்வசக்தரும் என்றோ உம்முடைய நினைவின்படியை தலைக்கட்டு எழுடுவர் அஞ்ச வேண்டா என்று தேய்த்துவிட்டு சொன்னார். வரந்ததாதீதி வரதா, வரவழைப்பவருக்கோசு பெருமாள். யார் அவரு? தேவப்பெருமாள். தேவப்பெருமாள் உம்முடைய துக்கத்தை எல்லாம் தீர்ப்பார், நீ நினைத்ததெல்லாம் கொடுப்பார். நாம அதுக்கே சொல்லிட்டு இருக்கிறோமே, மித்தபடி தேவப்பெருமாள் சொல்றோம். எதுக்காகனா உம்முடைய நினைவின்படியே தலைக்கட்டு எழுடுவர் அஞ்ச வேண்டா என்று தேர்த்தமிட்டு பின்பு ஆளவந்தாருக்கு ஸ்ரீகூர்ண பரிபாலனம் செய்து திருவத்தியம் நடத்தி அருளினார். இங்க பாருங்க, அவர் பரம்பரித்தது ஸ்ரீரங்கத்துல, இவரு திரும்பி வந்தது தேவப்பெருமாளிடத்துல காஞ்சிபுரத்துல. அவர் வந்து ஸ்ரீகூர்ண பரிபாலனம் ஒன்று பண்ணி பெரிய திருவத்தியம் நடத்தினாராம். அவருடைய ஆச்சாரிய பிரதத்தை எவ்வளவு இருந்தபடி என்னன்னா, இவர் செப்பரேட் ஒரு ஸ்ரீசூர்ண பரிபாலனம் பண்ணி திருவத்தியனத்தை நடத்தி அப்படினார். தந்திரமாதாறு வெச்சென்று இவருடைய அளவந்தா திருநக்ஷத்திரம் ஆடியில் உத்தராடம். ஸ்ரீ ராமகிருஷ்ண சச்சிஷ்யம் வந்தே தத்வார்த்த கோவிதம் வாதாதவாப்தராஜ்யாத்யோ விரக்தோ யாமுனோ அபவத்து. இது ஒரு தனியம் என்ன சொல்றது? எந்த யாமுனகா ஆளவந்தார் வாதாத்து பிரதிவாதியுடனே வாதம் செய்து வெற்றி கொண்டதினாலே அவாப்த ராஜ்யாத்து அடையப்பட்ட ராஜ்யத்தில் நின்றும் விரக்தகா விருப்புத்தவராக ஆனாரோ ஸ்ரீ ராமமிஷ்டா மணக்கால் நம்பியுடைய சிஷ்யரம் விலட்சண சிஷ்யராய் உண்மையான வேதாந்தார்த்தங்களில் சமர்த்த உத்தும் உணர்ந்தவரான அந்த யுமனை திருவரை வந்தே சரணடைகிறேன். அடுத்தது எப்பராம் போருகத்தியான வித்வஸ்தா அசேஷகல் மிஷகா வஸ்துதாம் உபயாத்தோஹி யாமுனே என் நமாமிதாம். மத்தியத்தில் இந்திராச்சாரியார் வர எம்பெருமானவர்த்தனையின் யோனித்த மெச்சுகம் அவருக்காச்சாரியத்தனையின் கமதாபரி கல்யாண குணாம்பிரத சேவையா பூர்ணகாமாய சரடம் பூர்ணாய மகதேரமா பெரிய நம்பி அவருக்காச்சாரியர் எப்பதாம் போரகத்தியான வித்வஸ்தா அசேஷகல்மிஷகா வஸ்துராம் உபயாத்தோ யாமுனே என் நமாமிதாம். இதும் ரொம்பவும் பழக்கமுடைய தனியன். அடியேன் யாதொரு ஆளவந்தாருடைய திருவடித்தாமரைகளுடைய தியானத்தினாலே போக்கப்பட்ட சமஸ்தமான பாபங்களை விடையாய் அவங்களெல்லாம் போக்கப்பட்டது பொருளாய் இருக்கையே அடைந்தேனோ அந்த ஆளவந்தாரை சரணடைகிறேன். அடுத்து இன்னொரு தனியம். சிம்ஹாசனாம்ச பவம் ஈஸ்வர யோக சிந்து முக்தாணிம் மகிதநாத மரேந்திர பௌத்திரம் பிரஜா விசேஷ ஜலதிம் பிரதிபாதித்தூல ஜங்காதிரம் ஹிருதய சிந்தையா யாமுனாரியம். ஹிருதயா வாராய் மனசே, சிம்ஹாசனாம்ச சிம்ஹாசனத்துடைய அம்சமான பவம் அவதரித்தவராய் ஈஸ்வர யோகி ஈஸ்வரமுனிகளுக்காக சிந்து சமுத்திரத்துக்கு முக்தாமணி முத்து போன்றவராய் மகிதா புகழப்பட்ட நாதமுனீந்திர பௌத்திரம் நாதமேகளுடைய திருப்பேரனாராய் பிரஜா விசேஷ ஜலத்தியம் ஞான விசேஷங்களுக்கு சமுத்திரத்தை ஒத்தவராய் பிரதிவாதி தூலா பரவாரிகளாகிற பஞ்சுக்கு ஜங்காரிலம் பெருங்காத்தான யாமுனாரியம் யுவனை திருவரை சிந்தையா சிந்திக்க கடவாய். இது மூணு தெரிந்திருக்கு.
அதை சொல்லி அவர் நமஸ்காரம் பண்றார். அனந்தரம் இளையாழ்வாரும் தைரியாவலம்பியாய் பெருளாளரை சேவித்து பூர்வம் போலே திருமஞ்சன கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். பின்பு நண்பகத்தில் இளையாழ்வாருக்கு பிரேமம் முதிர்ந்து வரா. இவர் பக்கல் கிருப்பை மிகுந்து வரா. நம்பியுடைய பிரபாவம் எல்லாம் அறிந்து அவர் ஸ்ரீபாரத்தினை ஆசிரியிக்க வேண்டும் என்று சென்று தண்டஞ்சோரத்துக்கு இவர் திருவாரவட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். யாரு? திருக்குச்செலம்பி. திருவாரவட்டம் என்ன விசிறி. அந்த காஞ்சிபுரத்துக்குள்ள வெயில் ஜாஸ்தி. சோ ராத்திரி வேளையில பெருமாளை கடைசியில கடை சாத்திரத்துக்கு முன்னால இவர் விசிறி சாத்திட்டு இருந்தார். ஆகையினால இவருக்கு பேசும் தெய்வம் அவருக்கு. இவரோட பேசிட்டு இருந்தார் அந்த காலத்துல. இவர் தெரிஞ்சிருந்து அவர் ஸ்ரீபாரத்திலே ஆஸ்திரிக்க வேண்டும் என்று சென்று தண்டம் சொலுப்பித்து இவ்வாத்மாவை தேவரீர் உஜ்ஜீவித்திட வேண்டும் என நம்பியும் வாரி இளையாழ்வாரை வேறொருளான பொருளாதாரவெண்ணை பொருளாக்கி அறிவு கொண்டது கண்டு நீர் விரும்பினேன் கிமப்பியா அத்திர அபிஜாயந்தே யோகின சர்வயோனிஷு பிரத்யக்ஷாத்மநாதானாம் நைஷாம் சிந்தியம் குலாதிகம் என்கிறபடியே ஆத்மகுணத்துக்கு சேர்ந்திருந்துள்ள பரம வைதிகனிஷ்டஞ்சை உடையராய் ஆஸ்திரிக்க நினைத்தீர். ஆகிலும் மரணாஷ்டமத்துக்கு அடுத்த வைதிக மரியாதைக்கு போந்திராதையும் விலக்கி அறிவினார். சரி, நீர் என்ன செய்ய கூடாது அப்படின்னு. அதன் மற்ற நாள் இளையாழ்வாரும் திருக்குச்செரும்பீடத்தில் பிரசார பிரதிபத்தி பிறந்தே புத்தியா நம்பியை அடியேன் குடிசையிலே அமதி செய்ய வேண்டும் பார்த்துக்கிறார் என்று விண்ணப்பம் செய்ய நம்பியும் சம்மதித்தருள இளையாழ்வாரும் பற்றி பிரீத்தியோட தம் திருமாளிகளே எழுந்தடி இச்செய்தியை தெய்வமாருடன் அடச் செய்து கலிகைக்கு பாங்காக பண்ணி நன்றாக சவ்யஞ்சனா அன்னம் செய் என்ற தெய்வத்தினரை தானும் நீராடி நித்திகரமானுஷ்டானங்களையும் செய்தவரை திருவஞ்சனமும் ஷடக்கென கொண்டு வந்து பேருளாருக்கு சமர்ப்பித்து தம்முடைய கிரகார்ச்சனையான பேருளாளரையும் அமிர் செய்த பண்ணி. இவ்வார்த்தல ராமானுஜராட்சி திருமாலை பெருமாளும் பேருளாளரே. அங்கிருக்கிறவர் மூரவர், இங்கிருக்கிறவர் கிரகார்ச்ச எம்பெருமான், அவரும் பேருளாளர். பேருளாளருக்கு சமர்ப்பித்து கிரகார்ச்சனையான பேருளாளரையும் அவரு செய்தால பண்ணி நம்பியை அழைக்க தெற்கு திருவீதியாலே நம்பி மடத்தை நோக்கி மேற்கே எழுந்திரட. தெற்கு திருவீதியாலே நம்பி மடத்தை நோக்கி மேற்கே எழுந்திரடா. அதற்கு முன்னே நம்பியும் மடத்தில் நின்றும் புறப்பட்டு பெருமாளையும் சேவித்து மற்றொரு திருவீதியாலே இளையாழ்வார் திருமாளிகளே எழுந்ததை திருவால்வட்டு கைங்கரியத்துக்கு உறப்போக வேண்டும் என்று சரக்கின அமதி செய்து எழுந்தறினார். விசிறி கைங்கரி இருக்கே நான் போனதோடையும் இந்திர வாசலால் என்று சாமரோடு பார்க்கிறார். அனந்தரம் இளையாழ்வார் தெய்வங்கள் அவர் அமதி செய்த தெளிகையை கோலாலே தள்ளி அவ்விடத்தை கோமயத்தாலே ஸ்தருசித்து பண்ணி தெளித்து தாமும் நீராடி நிற்கிறவர்களே இளையாழ்வாரம் மட்டத்தை தேடி காணாமல் மீண்டு எழுந்தளி தேவிகள் நீராடுபடியை கண்டு இதன் என்று கேட்கிறள தேவர்களும் அந்த ஸ்ரீவைஷ்ணவர் எழுந்தளி அவதி செய்து திருவாலவட்டு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பெருமாளை சேவிக்க மீண்டு எழுந்தளினார். அவர் சாத்தார்வராகியாரே அவர் அவதி செய்த இலையை தள்ளிகையை கோலாலே தள்ளி பூமியத்தாலே ஸ்தலசுத்தி பண்ணினேன். கெட்டில் தெரித்தது அத்தாலே சரீரம் நிரம்ப வேண்டும் என்றால் இவரும் அவளை பார்த்து நாம் ஸ்ரீபாரதீர்த்தம் தெளிகை பிரசாரமும் ஸ்வீகரித்து உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று இருக்கா, நீ எச்சில் தேய்த்திரி தீர்த்தமாடினேம் என்று சொல்லலாமோ என்று
நீரானதற்கு மிகவும் கோபித்து தம் அபீஷ்டம் சித்தியார்படியாலே போரக்லேஷித்து இது நமக்கு செய்ய கொடுப்பதன் என்று எண்ணாத எண்ணம் நன் முழுவதும் தலை சிறப்பா என்கிறபடியே தன் திருவிழத்திலே விசாரித்தவரை நம்பி மட்டத்தேர் வெடைந்தவரை நம்பிபாடே சென்று அடியேன் சில நினைவுகள் நினைத்திருந்தேன் அவை எவை என்று தேவரீர் பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்து அவர் அருளை செய்வதை தேவரீர் அடியேனுக்கு அருளை செய்ய வேண்டும். வரார் திருக்குச் சென்று சேவிக்கிறார். என் மனத்திலே இரண்டு விண்ணப்பம் இருக்கு. அது வந்த நீரு பேரொருளாட நிவேதித்து தாம் பேசும் சமயத்திலே அவர் உத்தரத்தையும் கொண்டு தர வேண்டும் என்றார். என்னன்னு சொல்லல, கொஸ்டனையும் கேட்டு ஆன்சரையும் கேட்டு வந்து சொல்லுவோம் அப்படின்றார். இவர் பிரச்சனை கேட்ட உத்தரம் சொல்லல, பிரச்சனத்தையும் பெருமாளையை சொல்லி உத்தரத்தையும் அவரே சொல்றார். சரி, தேவரீர் பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்து அவர் அருளை செய்வதை தேவரீர் அடியேனுக்கு அருளை செய்ய வேண்டும் என்று இளையாழ்வார் விண்ணப்பம் செய்யா நம்பியும் அன்று ராத்திரி பெருமாளை அனுபவித்து ஏகாந்தமான பொழுதிலே நம்பி நம்முடனே சில வார்த்தை சொல்லுவான் போல இருந்தாயி என்று பெருமாள் திருவள்ளமாயிருக்க என்னவோ பேசணும் மாதிரி இருக்கிறே. அது பெருமாளை கேட்டாராம். இவருக்கு யாருக்கு? திருக்குச் சிலம்பி. ஏகாந்தத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது, இந்த வேத சமயத்தில் பேசக்கூடாது, ஒரு ஒத்தனை தான் பேசுகின்றது. நம்பியும் பெருமாளுடனே இளையாழ்வார் சில நினைவுகள் நினைத்திருந்தேன் அவை எவை என்று தேவரீரை கேட்டு வந்து சொல்ல வேண்டும் என்று மிகவும் ஆதரவாகிறார் என்றார். அவத்தை அருளி செய்ய வேண்டும். என் மனசுல சில பிரச்சனைகள் இருக்கு, அது கேட்டு தேவரீர் உத்தரம் பெற்றிட வேண்டும் சொல்லியிருக்கார் இளையாழ்வார் அப்படின்றார் என்று விண்ணப்பம் செய்ய பெருமாளும் சகஜதாசியத்தை விடையதாய் செந்தானுவத்தனம் பண்ணி இருப்பான் ஒருத்தன் நாம் சாந்தீவனுடனே வித்யாபியாசம் பண்ணினா போரே பருவிடங்களில் சகல சாஸ்திரங்களையும் அலகலகாக அறிவிந்திருப்பான் ஒருத்தன் நம்மை கேட்பிக்கிறான். இத்தனை பரதத்துவம் நானே பேதமே தரிசனம் உபாயமும் பிரபத்தியே அந்திமஸ்மிருதியும் வேண்டா ஸ்ரீராவசானத்திலே மோட்சம் பெரிய நம்பி திருவழிகளிலே ஆசிரியப்பது என சுலபமா இருக்கு பாருங்க. சம்ஸ்கிருதத்துல 4 ஸ்லோகம் இருக்கு. இவர் என்ன சுலபமா எழுதி பாருங்க. மறுபடியும் சொல்றேன். பரதத்துவம் நானே வேதமே தரிசனம் உபாயமும் பிரபத்தியே அந்திமஸ்மிருதியும் வேண்டா ஸ்ரீராவசானத்திலே மோட்சம் பெரிய நம்பி திருவழிகளிலே ஆசிரியப்பது 6 வார்த்தை என்று 6 வார்த்தைகளையும் வேறொரு திருவிள்ளமாயுள்ளதா நம்பியும் இவற்றை கேட்டு உவந்து விடிவோரை இவரை அழைத்து இளையாழ்வே வேறொரு திருவிள்ளம் பற்றி எழுதின வார்த்தைகளை கேளி என்றவற்றை அருளி செய்து இவையோ உமக்கு நினைவு என்ன ஆம் என்ன இளையாழ்வார் போர்பிரீதராய் நம்பி ஸ்ரீபாரத்திலே தண்டன் சமர்ப்பிக்க நம்பியும் இவர் நினைவும் பெருமாள் திருவில்லமும் ஒன்றாயிருந்தபடி என்று மிகவும் உடன்தள்ளினார். ஆஹா, இவர் நினைத்ததே அவர் சொன்னாரே, இது என்ன எம்பெருமானுடைய கிருபை என்றவரும் உகந்து அருளினார். சோ ஒன்னா பண்ணிட்டு வர என்ன சொல்றார்? பெரிய நம்பி ஆசிரியிக்க வேண்டியது 6வது வார்த்தை. இளையாழ்வாரை பெரிய நம்பிகள் பக்கல் ஆசிரியத்த வைபவம். அக்காலத்திலே கோயிலிலே ஆளவிருந்தார் ஸ்ரீபாரத் மனிதர்கள் எல்லாரும் திரளாகவிருந்து பெரிய நம்பியுடனே இத்தரிசனத்துக்கு கடவாரார் என்ன பெரிய நம்பியும் முதல்களை குறித்து ஆளவந்தார் முன்பு நினைவிட்டு விஷயகடாட்சம் பண்ணி இளையனதும் திருவிரல்கள் நிமிர்ந்த ஏத்தமும் உங்கள் திருவில்லங்களிலே வெளியிடவில்லையோ சர்வதா ஆளவந்தார் அபிமானம் பொய்யாக மாட்டாது என்ன முதலிகள் எல்லாரும் கூடி சம்மதித்து இன்னமும் தேவரீர் இழந்தலை இளையாழ்வாரை விஷயகடாட்சம் செய்தொழி நம் தரிசனப்புறத்தகராம்படி திருத்தி அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று பெரிய நம்பிக்கு விண்ணப்பம் செய்தார். எல்லாரும் சேர்ந்து
ஆளவந்தார் ஆமுதல்வன் என்று கடாட்சித்தவர் ராமானுஜர். அவரை நீர் போய் விஷயகாட்சம் பண்ணி திருவருட்செய்கை செய்து நம் தரிசனத்தை காட்டி கொண்டுள்ள வேண்டும். அழைத்துக் கொண்டவர் வேணும் என்று பெரிய நம்பிக்கு விண்ணப்பம் செய்ய நம்பியும் அப்போதே குடும்ப சகிதமாக புறப்பட்டு அவர்கள் கேம்பே பண்றார். ஸ்ரீரங்கத்தின் நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து கேம்ப் பண்ணார். பிரித்து புறப்பட்டு அப்போதே குடும்ப சகிதமாக புறப்பட்டு நம்பெருமாள் சந்நிதியில் சென்று சேரித்து விண்ணப்பம் செய்து அவர் அனுமதி கொண்டு தரித்து புறப்பட்டு பெருமாள் கோயிலுக்கு எழுந்ததற்கு செய்து காஞ்சிபுரத்து வந்துள்ளார். பெருமாள் கோயில் எழுந்தில் இருந்தவர்களே இளையாழ்வாரன் தனக்கு பேரொருளாளரே திருக்குச்சென்முக்கியமான தெய்வத்தினபடியே பெரியநம்பி ஸ்ரீபாரத்தில் ஆசிரியப்பதாக புறப்பட்டு திருக்குச்சிநம்பியையும் பேரொருளாளரையும் சேவித்து அவர்கள் நிர்வதி கொண்டு கோயிலுக்கு எழுந்தவர்களாக இருக்கிறார். இவருக்கு என்ன சொன்னார்? காஞ்சி வரதராஜர் இந்த பெரிய நம்பி ஆஷ்கையின்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அவரை அங்க நேர பார்த்தார். எங்களுக்கு ஸ்ரீரங்கத்தின் அவர் இப்படி இவர அனுகிரகம் பண்றார். ரெண்டு பேரும் மதுராந்தகத்துல மீட்டு பண்றார். அது வழி ஆந்திவே. ஸ்ரீரங்கம் போகணுமான காஞ்சிபுரத்தில் மதுராந்தகம் போயே போகணும். அந்த மாதிரியே ஸ்ரீரங்கத்தன்னும் காஞ்சிபுரம் மதுராந்தகம் வழியாக ரெண்டு பேரும் மீடு பண்றாங்க. சரி, ஸ்ரீபாரத்தில் ஆஷ்டிரப்பதா புறப்பட்டு திருக்குச்சிநம்பியையும் பேரொருளாளரையும் சேர்த்து அவர்கள் அனுமதி கொண்டு கோயிலுக்கு எழுந்துள்ளார்க்க ஸ்ரீ மதுராந்தகம் வழியாகையாலே இவரும் அங்கே ஏரிகாத்த பெருமாளை சீர்ப்பதாக எழுந்ததா. ஏரிகாத்த பெருமாள் கோயிலே பெரிய நம்பி எழுந்தல் இருக்கா. தூர் பெருமாள் ஏரிகாத்த பெருமாள் ராமன். அந்த ராமருக்கு என்ன ஒரு பெருந்தேரம் தெரியுமா? ஏரி எப்போ உடைஞ்சு போயிட்டு இருந்தான். இருக்கவே மாட்டான், தண்ணி இருக்கவே மாட்டான். அதுக்கு எல்லாரும் ஊராளெல்லாம் கேட்டு ஒரு அணைக்கட்டு பண்றான். பிரிட்டிஷ் காலத்துல அது அவன் பிரிட்டிஷ் அதிகாரி எத்தனை கட்டினாலும் உடைஞ்சு போயிடுறது இந்த பெருமாளை கேளுன்னு பண்றாரு அப்படின்னு அவரை வந்து கேட்டாங்க. சரி, நின்று போயிட்டான். அதனால அந்த பிரிட்டிஷ் அதிகாரி கூட அந்த பெருமாளுக்கு ஏகாத்த பெருமாள் பேரு வந்தது. அவர் எல்லாம் கைங்கரியம் இருந்தாங்க. அவரை மாதிரி பேரு பெற்ற ராமர் ஸ்ரீ மதுராந்தகம் வழியாகையாலே இவரும் அங்கே ஏரிகாத்த பெருமாளை செய்கிறார் இருந்தாரா. ஏரிகாத்த பெருமாள் கோயிலே பெரிய நம்பி எழுந்ததை இருக்கா. இளையாழ்வாரும் தூரத்திலே கண்டு அத்தியாச்சரியப்பட்டு எல்லாம் நான் இவரை அனுகிரகிக்கணும் என்றால் அவரே நம்ம தேர்கின்றாரே என்று எண்ணின பலன் எதிரே வந்து வாய்த்தது போல் நம்பி நமக்கு எதிரே எழுந்ததை கிருபி செய்ய வந்தபடி கண்டாயே நெஞ்சே கிருமங்கள் வாய்க்கின் ஓரந்தானவென்னே வந்து இயலுமாறு என் ஆழ்வார் பாசுரத்தின்படியே நிர்பரானந்த பாஷ்பங்களை உடையராய் பெரிய நம்பி திருவடிகளிலே ஹரிஷ சம்ருகத்துடனே தண்டன் சமர்ப்பித்து நிற்கா. நம்பியும் தன் அபிலாஷை அதிசீக்கிரமாக எதிரே வந்து சித்திக்கக் கண்டு ஆழ்ந்து நிர்பரராய் இளையாழ்வாரை வாரி எடுத்து அணைத்துக் கொள்ள இளையாழ்வாரும் அடியேனுக்கு இப்போதே தேவரியில் ஹிதோபதேசம் செய்தவனை ரட்சித்திர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய நம்பியும் ஹஸ்திகிரிர் நாம தத்தனி சைலவரோ மகான் விதாத்ரா அபியர்ச்சிதோ விஷ்ணு தஸ்ய சைலஸ்ய மூர்த்தனி புண்ணியகோட்டி விக்கியாத்தம் விமானம் புண்ணியவர்த்தனம் என்று சொல்லப்படுகிற ஹஸ்திகிரியிலே புண்ணியகோட்டி விமான மத்தியத்திலே பிரம்மாதி சகல சேதராலும் சேவியமானதான பேரொருளாறு சந்நிதியிலே தேகிறோம் என்று செய்ய இளையாழ்வார் காலக்ஷேபம் பண்ணவண்ணாமைக்கு ஆளவந்தார் பக்தர்கள் கண்டது அமையாதோ. மின்னின் நிலையில்லாத அடியினுடைய சரீரம் இருக்கிற போதே திருவண்ணி இரட வேறும் என்று விண்ணப்பம் செய்ய ஆழ்வார் செய்திருக்கார். மின்னின் நிலையிலா மண்ணீராட்கள் என்னுமிடத்தை நீர் உந்துவினீரே. ஆளவந்தார் செய்கின்ற வந்தேன்.
பரம்பரைக்கு இருந்தார். அந்த மாதிரி எனக்கு ஆய்வு எடுப்பது இது இப்பவே பண்ணணும், இங்கே பண்ணணும்னு சொல்றாரு. இச்சரீரம் இருக்கிற போதே கிருபன் இவர் வேடம் என்று விண்ணப்பம் செய்து திருவடிகளிலே விழுந்து கிடக்க பெரிய நம்பியும் இவரை முடிவெடுத்தெடுத்து இவருடைய ஆர்த்தி இருந்தபடியிலிருந்து மிகவும் புகழ்ந்து திருவள்ளத்தராய் இளையாழ்வாரை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் ஏறுகாத்த பெருமாள் கோயில் திருவடி மகிழ் அடியில் அங்க ஒரு மகிழும் மரம் இருக்கு. அந்த மகிழ் மரத்தடையில அந்த கோவில்ல எழுநிலையிலிருந்து மந்திர சம்ஸ்கார சித்தம் மந்திர தீட்சா விதௌ ததா சக்கரஸ்ய தாரணம் புரோக்தம் மந்திரேன மந்திரே பஞ்சாயுதானிவா என்றும் சக்கரான தாரணம் பும்சாம் பரசம்பந்த வேதனம் பிரதிவிருத்தா நிமித்தம் மிகி வலையாது விபூஷணம் என்றும் சொல்லுகிறபடியே திருவெளித்தினை பிரசாரித்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டார். பஞ்சசம்ஸ்கார் திருவெளிச்சினை என்று பேர். நிவேஷ்ய தட்சிணே ஸ்வஸ்யா வினீதாஞ்சலி சஞ்சிதம் மூர்த்னி ஹஸ்தம் வினிக்ஷிப்யா தட்சிணா ஞானதட்சிணம் சம்யஸ்து ஹிருதயஸ்ய கிருபயா வீக்ஷேத் குருஹு ஸ்வாச்சார்யம் ஹிருதயே த்யாத்வா ஜப்த்வா குருபரம்பராம் ஏவம் பிரபத்ய தேவேஷம் ஆச்சார்ய கிருபயா ஸ்வயம் அத்தியாபயேன் மந்தரத்னம் சரிஷி சந்தோதி தெய்வதம். ரிஷி சந்தம் தெய்வத்தே எல்லாவற்றையும் போதிக்கிறார் ஆச்சாரியர் காதலே என்று சொல்லுகிற காலத்திலே பெரிய நம்பியும் செவனியரான இளையாழ்வாரை தம்முடைய வலப்புறத்திலே வைத்து தம் திருக்கைகளாலே அவரது சிரத்தை ஸ்பரிசித்து ஆச்சாரியரான ஆளவந்தார் திருவடிகளை ஸ்மரித்துக் கொண்டு குரு பரம்பரா பூர்வகமாக மந்தரத்னமான திரயத்தை சாங்கோபாங்கமாக இளையாழ்வாருடைய வலத்திருச்சவையிலே உபதேசித்தபடி பெருமாள் நாட்டுக்காக ஸ்ரீ பரதாழ்வாந்தரையிலே திருவடி நிலைகளை வைத்து காட்டிக்கிழந்தினாற் போலே ஆளவந்தாரும் உமக்காக தம்முடைய திருவடித்தாமர்களை என் தலைமையிலே வைத்து திருநாட்டுக்கிழந்தினார் என்று இருங்கிடீர் என்று பெரிய நம்பி இளையாழ்வாருக்கு அருளி செய்திருந்தார். ஆளவந்தாருக்கு கரணபூதிலே பெரிய நம்பி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பெரிய நம்பி ஆளவந்தாருக்கு, இளையாழ்வாருக்கு நேரே ஆச்சாரிய நவனை திருவரையாம். ஆகையாலேயே எதிகழிக்கிறவன் யவனை திருவன் ஏடியான் திருவித்துடைய திராமானுஷன் என்று விளையுவதனால் அருளி செய்வது. எதிகழிக்கிறவன் யவனை திருவன் இதற்கு ஆச்சாரியன் சொல்றன். இளையாழ்வார் பிரமாணமேது பிரமேயமேது பிரமாத்தாக்கள் ஆர் என்று பெரிய நம்பியை கேட்க அவர் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கோ என்கிறபடியே பிரமாணமும் துவயமே பிரமேயமும் இத்தால் பிரதிபாத்தியமாய் ஸ்ரீ ஹஸ்திகிரியன் மேலே கையும் திருவாடியுமாய் இருக்கிற பெருமாளே பிரமாத்தா. பெருமாளே என்னது என்ன சொல்றார் அப்படின்னா, பிரமேயமும் இத்தால் பிரதிபாத்தியமாய் ஸ்ரீ ஹஸ்திகிரியின் மேலே கிழிந்துராயுமாய் இருக்கிற பெருமாளே பிரமேயம் பிரமாத்தா நீர்த்தாம். இந்த பிரமாணத்தாலே பிரமேயத்தை அனுபவிக்க வாரும் என்று செய்து அதன் மற்ற நாள் புறப்பட்டு எரிகாத்த பெருமாளை திருவடித்துவது சராமோலோகரஞ்சனா என்னுமாப்போரே தேவரீர் திருநாமத்துக்கு தகுதியாக இத்தரிசனம் பின்ன ததாகமாகாதபடி செய்தளித்தே என்று மங்களாசாசனம் பண்ணுகிறதே. பெருமாள் கோயில் ஏறவிருந்தா திருக்கச்சி நம்பியும் எதிரே வந்து பெரிய நம்பியை சேவிக்க அவரையும் கிருப பண்ணி அவர் புருஷகாரமாக உலகேத்தும் ஆழியான் பத்தியூரான பெருளாளரையும் சேவித்து நாகமணிகள் உயர்கொண்டாருக்கு அழை செய்தபடியை உயர்கொண்டார் நியோகத்தாலே முனக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு பச்சையிட்டு உபதேசித்த கோயிலிலே கொண்டு போய்
பெரிய பெருமான் சாட்சாத்தரிப்பித்து அனுபவிப்பித்தாற் போலே பெரிய நம்பியும் ஆளவந்தார் நியோகத்தாலே பலகால் தட்டி உபதேசித்து பேருளாளப் பெருமானை சாட்சாத்கரிப்பித்து அனுபவித்து அருளினார். இருகாத்த பெருமாள் முதலாந்தகத்தன்னம் வந்து பேருளாளரை சேவிக்கப் பண்ணி பேருளாளருக்கு அவர் சாட்சாத்கரிப்பித்து அனுபவித்து அருளினார். பெருமாளை சேவிக்கணும்னா ஒரு சுவாமி இருக்கணும். அந்த சுவாமி இவரே ஆனார். யாரு? பெரிய நம்பி. யாருக்கு? ராமானுஜருக்கு. யாரோட? திருக்கச்சி நம்பியோட. அனந்தரம் விளையாழ்வார் திருமாளிகளே எழுந்திடம் திருமாளிகளே மேல்பாதிகளே பெரிய நம்பி குடும்ப சகிதமாக எழுந்தளிருக்க தக்கராக இடம் சமர்ப்பித்து தலிகைக்கு வேண்டும் பரார்த்தங்களும் சமர்ப்பிக்க நம்பியும் அங்கே 6 மாசம் எழுந்தளியிருந்து இளையாழ்வார்க்கு திராவிட வீர பிரபந்தங்களையும் தரிசன விஷய ரகசிய விசேஷங்களையும் விசாரிக்க இளையாழ்வாரும் பிரீத்தியுடனே சிவிக்கினை செஞ்சொல்லை கேட்டு கிருத்தார்த்தராயிருக்கும் காலத்திலே என்ன சொல்றார்? பெரிய நம்பி திவ்ய பிரபந்தத்தை ராமானுஜர் 6 மாத காலம் பாட்டம் சொன்னார். ஒரு நாள் திருமஞ்சனம் முறையிலே எண்ணெய் காப்பு சாத்த வந்த ஸ்ரீ வைஷ்ணவன் கிருத்து நலியார் என்பது என்றவாறே இளையாழ்வாரும் தன் தேவைகளை அழைத்து ஸ்ரீ வைஷ்ணவர் விடாய்த்திருக்கிறார், பரியுதான் இல்லையோ என்ன, தேவைகளும் அல்பமாகிலும் இல்லை என்ன, இவரும் தேவைகளை ஒரு காரியத்திலே ஏவிவிட்டு உள்ளே புகுந்து சோதித்தருளி பாத்திரத்திலே பழைய பிரசாரம் சமிருத்தமாயிருக்க கண்டு எடுத்து தேவியாரை அழைத்து ஸ்ரீ வைஷ்ணவர் இழைத்திருக்க இப்படி செய்தாயி இடும்பெயாரடற்குண்டு இடுவினோ துத்தென்று இருந்தவர் இல்லையே என்று நடுஞ்சொலால் வருத்த நீசனே நந்தோ என்று கணக்க கோபித்து விட்டார். பின்னையும் ஒரு நாள் கிணத்தின் கரையிலே இளையாழ்வார் தேவிகளுக்கும் பெரிய நம்பி தேவிகளுக்கும் ஒரு தோண்டி வியாஜமாக சண்டையான உலகிலே இத்தை பெரிய நம்பி கேட்டருளி தம்முடைய தேவிகளை மிகவும் கோபித்து இளையாழ்வாருக்கும் வருவியாதே தேவிகளை அழைத்து கொண்டு மீண்டு கோயிலுக்கிருந்தார். ஒரு தோண்டி சண்டை வந்ததான் மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாராம் தம் தேவியாரை. இளையாழ்வார் பிராமே முகூர்த்தே சோத்தாயா என்கிறபடி சித்தம் ஜனகாலே எழுந்திருந்து நாள்காலே நீராடி நித்தியகர்ம அனுஷ்டானம் பண்ணி எழுந்திரளி பெரிய நம்பியை சேவிக்கப் பெறாமல் திருமாளிகளே வர்த்திக்கிறவர்களை பெரிய நம்பி எங்கே என்று கேட்கிறார். மீண்டு கோடிலுக்கு எழுந்தறினார் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்ய இவரும் அருவன், அவர் அருளி செய்யாமல் எழுந்தழுகைக்கு ஹேத்துவன் என்ன ஒரு தோண்டி அடியாக மதினியாருக்கும் சண்டையானவாறே தன் தெய்வங்களை கோபித்து பாகவராவச்சாரத்துக்கு இராய்த்து அப்போதே கோயிலேறு விழுந்தடினார் என்றார்கள். இளையாழ்வாரம் செய்தியை கேட்டு திருவள்ளம் கலங்கி தேவிகளை பார்த்து திருவிதராய் பாப்பானாம் ஆக்கனஸ்திரியா என்னும்படி ஸ்பஷ்டமாக்கினாயே, முன்பே திருக்கச்செரும்பு விஷயமாகவும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷயமாகவும் பாகவதாவச்சாரம் பெற்றாய். இப்போதும் பெரிய நம்பி தேவிகளுடனே பிணங்கி அசைக்காவச்சாரப்பட்டாய். இப்படி செய்கிற நீ இப்போதே புறப்பட்டு போ என்று தத அனுபந்தியான தனங்களையும் கொடுத்து பயணமாக்கி பெருந்தகமே போகவிட்டு இல்லறமல்லேல் துறவரவில் என்னும் தரமாவரம் நால்வேர மாத்தமும் நாரணனையாவது என்கிறபடி அரிசத்காரம் யோகி என்றுக்கே பிரதிகூலையாயிருக்கிற பாத்தியை சமாசனமாக தெஜித்து சந்நிசிக்க கடவன் என்கையாலே இளையாழ்வாரம் நமக்கு சம்சாரம் யாஜ்யம் என்றிவசித்து அனந்த சரசி ஸ்நாத்வா விமானாட்சாயான்விதே விமுக்த சர்வபாபேபியோ விட்டுலோகம் நகச்சதி என்னும் மகாத்மத்தினுடைய திருவனந்த சரசு எழுந்தருளி
நாகாஹ்வயே தீர்த்தே யுகாட்சிய கதகில் விஷகா தினஸ்தே தர போகாசோ வரதம் சரணங்கதா என்கிறபடி திருவனந்த சரசிலே நீராடி யதோக்த காரிணம் பிக்ஷம் பகவந்தம் வா குரோஹோ குருத்வேன அங்கீகிருத்திய சந்நியாசாஷ்டமம் ஆஷ்டேஷ்யாமி என்கிறபடியே சந்நியசிக்கா சங்கல்பித்துக் கொண்டு தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு துணியழித்தமரர் வெறுவிஷம் வருடம் பேருளாளர் சந்நிதியிலே எழுந்திரடி சேவித்து கஷேத்ராணி மித்ராணி தனானிநாதா புத்திராஷ்சராராஷ் பசவோ கிருஹாணி தத்பாதபத்ம பிராணாத்மவிருத்தேரே பவந்தி சர்வே பிரதிகூல ரூபாகா என்றும் தாயே தந்தை என்னும் தாரமே கிழம கலென்னும் நோயே பெற்றொழிந்தேன் காண்பரோ ராஜேனால் என்கிறபடியே பகவத் பாகவதாச்சாரிய அனுபத்தனத்துக்கு விலக்கடியான இச்சம்சார சம்பந்தம் வேண்டுவதில்லை. அடியனுக்கு தேவரீர் திருவடித்தாமரைகளின் சேவையே வேண்டுவது ஆகையாலே திருதண்டம் வைஷ்ணவம் லிங்கம் விப்ராணாம் முக்தி சாதனம் நிர்மாணம் சர்வதர்மானாம் இது வேதானுசாசனம் என்று இப்படி சொல்லப்பட்ட திருதண்ட காஷாயார்களை தேவரீர் அடியேனுக்கு திரட வேண்டும் என்று இளையாழ்வார் பேரலாளரை ஆச்சாரியத்தேன அங்கீகரித்து விண்ணப்பம் செய்ய தேவப்பெருமாளும் திருவள்ளம் முகந்தலை திருதண்டமபி வீதிஞ்ச வாச பௌபீரமேஷ்டனம் சிக்கியம் கவசமித்தேரது இரப்பிஹி விப்ரியாத் யாவதாயுஷம் என்கிறபடியே திருதண்ட காஷாயார்களை நீர் உள்ளதனையும் தரிக்க கடவி என்ற அச்சகமக்கேனா நியமித்து பிரசாதித்திரளை ராமானுஜமணி என்று திருநாமம் சாத்தி உகந்திரளை நம்பி ராமானுஜனை மடத்திலே வைத்தவாரம் என்று திரைக்கச் நம்பிக்கு அருளி செய்தவரா அவன் அப்படியே உபலாரித்துக் கொண்டு போய் மடத்திலே வைத்து எழுந்திரளினார். ராமானுஜருக்கு துறவை பூண்டார், காஷாய வஸ்திரம் தரித்தார். பின்பு ராமானுஜனம் ஆஷ்டம தர்மங்களை குறைவிட நிறுத்திக் கொண்டு நமக்கு ஆளவந்தார் விசேஷராட்சம் பெண்ணினத்துக்காக இருவர்களும் கழிந்து அனுகூல்யமும் கூடா என்பதை ஆளவந்தார் திருவிழக்கருத்து நிறைவேறும்படி நமக்கு சகாயம் உண்டாக வேண்டும் என்றும் விசாரம் உண்டாய் தருணரோதேன கோவிந்த பட்டரை நினைத்து அவன் நமக்கு ஹிதப்பிரவர்த்தகன் சர்வவிஷய விரக்தன் சாஸ்திர வைத்தியம் உள்ளவன் இனி அவனை நம்மோடே சேர்ப்பார் உண்டாகில் நல்லது. இப்போது அவன் தேவதாந்தரபரனாயிரான் என்றான். அவ்வுள்ளங்கை கொணர்ந்த விடுத்தே சுருள் நாத்தம் எழுப்பி சர்வகந்தகா சர்வரசா என்னும் அவருடைய சோகந்தியத்தை காட்டி மீட்கும் விலகே ஆரோ என்று நினைவிட விசேஷாத்ம குணங்களை உடையராய் வேத வேதாந்த விரக்ரேசராய் முகுளாபரண பிரபந்த முகுளமூதி ரசித்தராய் திருதமருகாய் நின்ற திருவேங்கடத்தெம்பெருமானை அனவரத பாவனை பண்ணி பிரியாவிடுமை செய்யாருங்கள்ல தேசிகாகிரேசரான பெரிய திருவர நம்பி கணவர் என்று நிச்சயித்து ஒரு அனுகூல ஸ்ரீ வைஷ்ணவரை அவர் சந்நிதிக்கு போகச் சொல்லி தேவரியனுடைய மருமகனான வட்டமணி கோவிந்த பட்டன் அடியனுடன் சாத்தியாயியாய் அனுகூலித்து இருந்தவன் துர்வாசனாதிசயத்தாலே அந்நியபரனாய் காளஹஸ்தியாகிற கடுங்காட்டிலே நின்றான் என்றான். தேவரீர் அடியனுக்காக அவனிடத்தை நிர்ஹேரிக்கு திரும்ப பண்ணி தேவரீர் திருவைகளுக்கு அவனை ஆழ்கொண்டர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து போகவி கருதினார். ஆகையினாலே ஃபர்ஸ்ட் கோவிந்தன் யார்வரு ராமானுஜபரிச்சாயா கோவிந்தாத்வானவாயினி தராயத்தஸ்தரூபாசா ஜியான்மத் விஷ்ணவஸ்தலி ராமானுஜ பரட்சாயா இருந்தவர் கோவிந்தர் எம்பார் அவருடைய திருநக்ஷத்தின் எண்ணிக்கை. ஆகையினாலே அந்த எம்பார சுவாமி புதர்வசு நட்சத்திரத்துக்குள்ளே இந்த மாசத்துக்குள்ளே அதே புதர்பூச நட்சத்திரத்துக்குள்ளே பிறந்தார். அவர் திருநென்று சொல்லி முடித்துக் கொள்ளுவோம். பஸ்மகிரதமாரம்பாம் எரிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குருகரம்பராம்.